நம்ம சேனலை கண்டினியூ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம டிஎன்எம்ஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல்ஸை கொடுத்து உங்களுக்கு தமிழ் பேப்பரை ஈஸியாக கிளியர் பண்ணுற ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன்எம்ஆர்பியில் இருக்க பேராமெடிக்கல் அண்ட் தென் மெடிக்கல் கோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மசிஸ்ட், நர்சிங், ரேடியாலஜிஸ்ட் அண்ட் தென் லேப் டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் சர்ஜன், டென்டல், ஜென்ரல் அண்ட் தென் மெடிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும், அதாவது யுனானி, ஆயுர்வேதா, சித்தா, ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு எம்ஆர்பியில் கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாம்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் வந்து கரெக்ஷனுக்கு வந்து எடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட தமிழ் மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த தமிழ் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மெயில் ஐடிக்கு எனக்கு மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து வரும். ஸோ நம்ம மெட்டீரியல்ஸ் மட்டும் கொடுக்காம ஒவ்வொரு இயலும் இனிமேல் டெய்லி வந்து டீச் பண்ண போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு இயல் அப்படின்னு. ஸோ டோட்டலாக எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்க 9 இயலும் 9 நாள் ஈவினிங் கரெக்டாக ஷார்ப்பாக 7 மணிக்கு நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து லைவ் வந்து ஸ்ட்ரீம் ஆகும். இந்த 9 நாளும் நீங்க நம்மளோட வீடியோஸ் அண்ட் நம்மளோட மெட்டீரியல்ஸ் ரெண்டும் கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த 9 நாள்ல நீங்க ஈஸியா வந்து எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமை கிளியர் வந்து பண்ணிடலாம். வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்க டெய்லி இந்த வீடியோ வந்ததும் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறது அப்படின்னு ஸோ மறக்காம உங்களோட ரிவ்யூஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கணும். அண்ட் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி சர்க்கிளில் மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கல் முடிச்சுட்டு எம்ஆர்பி எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடணும். உங்களோட சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, இன்ஸ்டாகிராமு லைக் எந்தெந்த லிங்க்ல உங்களால் ஷேர் பண்ண முடியுமோ ஸோ அது மூலயமா நம்மளோட சேனலோட எல்லா வீடியோஸும் வந்து ஷேர் பண்ணி ஸோ நம்மளோட சேனலை ஃபர்தராக க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் வந்து பண்ணுங்க. வணக்கம். இந்த காணொலியில் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 1 வந்து பார்க்க போகிறோம். அன்னை மொழியே என்ற தலைப்பின் கீழே பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய கவிதையை வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்ப்போம். பெருஞ்சித்திரனார் வந்து தமிழை எப்படியெல்லாம் வர்ணித்து சொல்லியிருக்காருன்னா, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. அதாவது தமிழை வந்து அன்னை மொழியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அழகான ஒரு செந்தமிழ், பழமையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்திலேயே வந்து தோன்றிருக்கு, ஒரு நல்ல ஒரு கனி போல நம்மளுடைய தமிழ் மொழி என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குமரி கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசாக வந்து நம்ம தமிழ் மொழி வந்து இருந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தென்னன் மகளே, தென்னன் அன்று யாரை சொல்லுவோம், தென்னவன் அன்று பாண்டியர்களை வந்து குறிப்பிடுவோம். அப்போது தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவமே, முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துதுமே. பாண்டியனுடைய மகளே அப்படின்ட்டு யாரை சொல்கிறாங்க, தமிழை வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, பாண்டியர்கள் வந்து முச்சங்கங்களை அமைச்சு வந்து தமிழை வந்து வளர்த்துருப்பாங்க இல்லையா, அதனால் அப்படி குறிப்பிடுறாரு. பாண்டியர்களுடைய மகளே, திருக்குறளின் பெருமைக்குரியவளே அப்படின்ட்டு எதை சொல்கிறாங்க, தமிழை வந்து சொல்கிறாங்க. இன்னரும் பாப்பத்தேன்னா 10 பாட்டு. ஸோ சங்க காலத்தில் ஏற்றப்பட்ட 10 பாட்டு. என் தொகையன்னா 8 தொகை நூல்களையும், அப்புறமா நற்கணக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களை வந்து குறிப்பிடுறாங்க. சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இந்த நூல்கள் எல்லாம் குறிப்பிட்டு இந்த நூல்கள் மூலயமா பொங்கி எழும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகின்றோம். எதை வாழ்த்துகின்றாங்க, இந்த நூல்கள் எல்லாம் தமிழில் வந்து தோன்றிருக்கு, எல்லாமே தமிழான மொழியால் தான் உன்னை வாழ்த்துகிறோம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இது படிக்கும்போதே வந்து நீங்கள் பெருஞ்சித்திரனார் சித்தி வந்து, ஸோ நம்மளுக்கு ஒரு சித்தி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சித்தி வந்து நம்மளுக்கு அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழ்னா நம்ம சித்தி வந்து நம்மளுக்கு அன்னை மாதிரி. நம்ம சித்தி எப்படி இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கனி, ஸோ முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியன்னா நல்ல பழுத்த கொடுப்பாங்க. கன்னியாகுமரியெல்லாம் சுற்றில வந்து கூட்டிகிட்டு போவாங்க, சித்தி கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி இந்த பாடல் வரிகள் படிக்கும் போதே சித்தி நம்மளுக்கு இருக்கிற ஒரு சித்தியை வந்து ஞாபகம் வச்சு படிங்க. அப்போ தான் வந்து பெருஞ்சித்திரனார் அப்படின்ற மாதிரி தெரியும். சம்டைம் வந்து சித்திங்க பாவம் தான். ஏன் பாவம்னா, நம்ம பாடா வந்து அவங்கள படுத்துவோம். அம்மாக்கள் கிட்ட ஏதாவது சொன்னால் அடிப்பாங்கன்னுட்டு சித்தியை போட்டு கொன்று எடுத்துருவோம். ஏன்னா அவங்க எதுவும் நம்மளை சொல்ல மாட்டாங்கன்றதுக்காக. அப்போ வந்து
பாவலரேறு, சித்தி வந்து பாவம். அப்போ வந்து பாவலரேருடைய சிறப்பு பெயர் பெருஞ்சித்திரனாருடைய சிறப்பு பெயர் எதுன்னா பாவலரேறு. சித்தி பாவம், பாவலரேறுன்றது பெருஞ்சித்திரனாருடைய சிறப்பு பெயர் என்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகள் என்ன, சித்தி வந்து எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை, பாண்டியர்கள் ஆண்ட மதுரை பகுதி. அப்போ தென்னன் மகளே என்ன, ஸோ மதுரை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா சித்தி வந்து நம்மளுக்கு திருக்குறள், எட்டுத்தொகை, 10 பாட்டு, அப்புறமா இந்த சிலப்பதிகாரம், மணிமுகிலை, இந்த நூல்கள் எல்லாம் பள்ளி பருவத்தில் வந்து நம்மளுக்கு சித்தி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஹோம்ஒர்க் எல்லாம் இந்த நூல்கள் எல்லாம் சித்தி சொல்லிக் கொடுத்தாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்தின்னு எதுக்கு இத்தனை வாட்டி சொல்கிறேன்னா பெருஞ்சித்திரனாருடைய பாடல் வரிகள்ன்றது எளிமையாக கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செப்பரிய நின் பெருமை அப்படின்ட்டு இன்னொரு தலைப்பின் கீழே அவர் கவிதை வந்து எழுதியிருக்காங்க. எதை பற்றி செப்பரிய நின் பெருமை, தமிழினுடைய பெருமையை வந்து எப்படி சொல்லணும், எப்படி சொல்லுவேன்ற மாதிரி எழுதியிருக்காரு. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்து உரைவிரிக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, செந்தமிழே உள்ளுயிர் உன்னுடைய பெருமையை வந்து என்னுடைய நாக்கு எப்படி வந்து எடுத்து உரைவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறார் புகழுரையும், மற்ற மொழி பேசக்கூடியவங்கள்லாம் நம்ம தமிழை பற்றியும் நம்மளுடைய இலக்கியத்தை பற்றியும் விந்தையாகவும் வந்து பிரமிச்சு போய் வந்து பார்க்குறாங்க. சேம் டைம் வந்து புகழவும் செய்கிறாங்க என்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்திற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. அதாவது உந்தி என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் தனித்தமிழே. ஸோ உந்தி உணர்வெழுப்ப, தமிழை படிக்கும் போதே வந்து ஒரு உணர்வு வந்து உந்தி தள்ளுதான். உன் கலன் மூல செந்தாமரை தேனை கொடுத்து, அது அந்த தமிழை வந்து படிக்கும் போது எப்படி இருக்குன்னா, அது தும்பி பாடுமன்னா, தும்பி என்ன இங்கே வண்டை வந்து குறிப்பிடுறாங்க. அந்த வண்டு வந்து செந்தாமரையில் இருக்கக்கூடிய அந்த தேனை வந்து குடிச்சிட்டு சிறகார்ந்து தும்பி பாடும். தேனை குடிச்சிட்டு வந்து அது அப்படியே சிறகை விரித்து வந்து பாடுதான். அது போல வந்து இருக்கு தமிழை வந்து கற்கும் போது அந்த உணர்வு வந்து அது போல இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். இது போல் தமிழை படித்து தேனை போல் நாங்களும் குடிச்சிட்டு உன்னுடைய பெருமையை வந்து முழங்கும் தனித்தமிழை, எல்லா பக்கம் வந்து உன் பெருமையை முழங்குகிறோம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது எந்த நூலில் வந்து இந்த கவிதை வந்து இடம்பெற்றிருக்கன்னா கனிச்சாறுன்றதுல இடம்பெற்றிருக்கு. இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ பாடலின் பொருள் புரிஞ்சிருக்கும். ஒரு வாட்டி வீடியோ பார்த்து முடிஞ்ச பிறகு புத்தகத்திலையும் வந்து வாசிச்சிருங்க. சாகும் போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சச்சிதானந்தன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் ஆனந்தமாக சாகணும்னா நான் சாகிறப்போ தமிழ் படிச்சுட்டே சாகணும், என்னுடைய சாம்பல்லையும் வந்து தமிழ் மனம் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி யார் சொல்லியிருக்காரு, சச்சிதானந்தன். சாகும் சச்சி, அப்போதான் சாகும்போதும் தமிழ் படித்து சத்தா தான் ஆனந்தமாக சாவேன், அப்போ சச்சிதானந்தன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சாகும்போது தமிழ் படித்தே சாகணும், அப்போதான் ஆனந்தமாக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா சச்சிதானந்தன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து பார்த்தீங்கன்னா கனிச்சாறு தொகுப்புல இருந்து இப்போ நம்ம மேலே படித்த அழகார்ந்த செந்தமிழே செப்பரிய நின்பெருமை என்ற தலைப்பின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கவிதைகள் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது வந்து தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் என்று எடுத்தாளப்பட்டுள்ளனன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முக்கியமாக மேலே இருக்கிற வரிகள் கொடுத்துட்டு யாருதுன்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியும், சித்தி தான் வந்து எல்லாம் பண்ணாங்க. கீழே இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சித்தி வந்து தமிழில் வந்து எல்லாம் நம்மளுக்கு வந்து 8 தொகை நூல்கள், 10 பாட்டு, கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் சொல்லி கொடுத்ததால அவங்களுக்கு தமிழ் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தமிழை பற்றி நான் எப்படி வந்து சொல்லுவேன் அந்த பெருமையை, வண்டு வந்து தேன் குடிச்சிட்டு வந்து பாடும், அது போல் வந்து தமிழை வந்து குடிச்சிட்டு நான் எனக்கு அது போல் ஒரு இன்பமாக இருக்குது, நான் எல்லா பக்கம் இந்த செய்தியை வந்து பரப்பணும் முழங்கும் அப்படின்ற மாதிரி அந்த வரிகளோட வந்து சித்தி இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இது வந்து சித்தி பெருஞ்சித்திரனார் வரிகள் அப்படின்னு ஞாபகம்
வச்சுக்கோங்க. கடைசியில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, தேன் போல இருக்குது. அப்போ வந்து கனிச்சாரெல்லாம் சித்தி வந்து ஜூஸ் எல்லாம் கனிகள் எல்லாம் சாறு போட்டு கொடுப்பாங்க, தேன் போல இருக்கும், கனிச்சாரில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி கனிச்சாரும் கொடுப்பாங்க. தேன் வந்து எப்படி இருக்குன்னா கனிச்சாரை விட அமிர்தம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு கோர்வையாக உங்களுக்கு எது எளிமையாக இருக்கோ அது போல் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. சும்மா அப்படியே படிக்கிறதுக்கு இது போல் ஏதாவது ஞாபகம் வச்சு படிச்சிங்கன்னா மறக்காது, அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம மறக்க மாட்டோம். அப்படியே நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணுறதுக்கோ ஏதோ உங்களுக்கு தோன்ற விஷயத்தை நீங்கள் சொல்லி படிச்சிங்கன்னா மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, நிறைய நாள் ஞாபகம் இருக்கும். ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அந்த பாடல் வரிகள் எல்லாம் கொடுத்துட்டு எந்த நூலில் இடம்பெற்றிருக்கன்னா கனிச்சாறு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா தென்மொழி தமிழ் சிட்டு போன்ற இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள் ரொம்ப முக்கியம். இன்னொரு இதழும் வந்து இருக்குது, தமிழ் நிலம் அப்படின்ட்டு ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதையும் வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க. பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், தென்மொழி. ஸோ தமிழ் சிட்டு வந்து தமிழ் நிலத்தில் தான் இருக்குது, அது தென்மொழி தான் பேசும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பெருஞ்சித்திரனார் வந்து பார்த்திங்கன்னா இதழ்கள் 3 இதழ்கள் வாயிலாக வந்து தமிழ் உணர்வை வந்து பரப்பியிருக்காரு. அது எந்தெந்த இதழ்கள் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நிலம், தமிழ் சிட்டு, தென்மொழி. சித்தி வந்து எந்தது பாண்டிய நாட்டை சேர்ந்தவங்க தானே, அப்போ தமிழ் நிலத்தில் தான் இருக்காங்க. தமிழ் தென்மொழி அப்படின்னு வருது, அதை வந்து பார்த்துக்கோங்க. இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துரைமாணிக்கம். ஸோ எனக்கு இருக்கிற சித்தி வந்து ஒரு மாணிக்கம், அவங்க வந்து ஒரு மாணிக்கம். ஸோ பெருஞ்சித்திரனார் படிக்கும் போதே பாவலரேறு பெருஞ்சித்திரனாரா அப்படின்னு சேர்ந்து படிச்சுக்கோங்க. நிறைய வாட்டி வந்து கொஷின் கேட்டிருக்காங்க, இவருடைய சிறப்பு பெயர் என்னன்றதும் கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனார் கொடுத்துட்டு சிறப்பு பெயர் என்னன்னா பாவலரேறுன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இவருடைய இயற்பெயர் என்னன்னா துரை மாணிக்கம். உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகப்புக வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இவருடைய எழுதிய நூல்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா சித்தி வந்து பார்த்தீங்கன்னா உலகம் வந்து சுற்றி பார்க்க பள்ளியில் வந்து கூப்பிட்டு போகிறாங்கன்னா 100 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. அப்புறமா சித்தி வந்து கொத்தாக இருக்கிற கனிகளெல்லாம் பறிச்சுட்டு வந்து நல்ல ஒரு 8 சுவையில் வந்து கனிச்சாறு வந்து கொடுப்பாங்க. அப்புறமா எங்கள் ஆசிரியர்களுக்கும் வந்து கொடுத்து அனுப்புவாங்க அப்படின்னு. ஆசிரியர்கள் வந்து 100 பேர் இருப்பாங்க எங்கள் பள்ளிக்கூடத்தில், எல்லாருக்கும் வந்து கொடுப்பாங்க. 100 ஆசிரியம், மகப்புகு வஞ்சி, வஞ்சனை இல்லாமல் கொடுப்பாங்க. இந்த எல்லா விஷயம் வந்து எந்த ஒரு வஞ்சனையும் இல்லாமல் செய்வாங்க. அப்புறமா பள்ளியில இருந்து சுற்றுலா வேர்ல்டு டூர் உலக வந்து சுற்றி பார்க்க போனால் 100 ரூபாய் காசு தருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து உலகியல் 100. பள்ளியில இருந்து கூட்டு போவாங்கன்றது பள்ளி பறவைகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொத்தா கனியை வந்து கொண்டு வருவாங்கன்றது பாவிய கொத்து, கனின்றது கனிச்சாறு. கனிச்சாறு எத்தனை பேருக்கு போட்டு கொடுப்பாங்க, 100 ஆசிரியர்களுக்கு வந்து போட்டு தருவாங்க பள்ளியில். 100 ஆசிரியம். அந்த கனிச்சாறு எத்தனை சுவை இருக்கும், 8 சுவையில் வந்து போட்டு தருவாங்கன்றது என் சுவை என்பது. எந்த ஒரு வில்லத்தனமா ஒரு வஞ்சனையும் இல்லாமல் இந்த எல்லாமே செய்வாங்கன்றது மகப்புகு வஞ்சி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே சித்தியோட கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள். இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. ஸோ யாருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்திருக்குன்னா பெருஞ்சித்திரனாருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை. நூல்வெளி மட்டும் ஒரு வட்டி ரீக்கேப் பார்ப்போம். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்று சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சொன்னவர் யாருன்னா சச்சிதானந்தன். பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்னன்னா பாவலரேறு. கனிச்சாறு என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இதழ்கள் மூலமா தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துரைமாணிக்கம். உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகப்புகு வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை எழுதியவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. யாருடைய மெய்ப்பொருளுரைன்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார்.
அடுத்து வந்து 8 தொகை நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பாட்டே படிச்சுக்கோங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு எந்த நூலுக்கு அடுத்து எந்த நூல் ஆர்டர்ன்றது தெரியும். ஒரு வாட்டி வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா 8 தொகை நூல்களில் வந்து முதல் நூல் எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பாடல் தெரிஞ்சால் முதல் நூல் வந்து நற்றிணை, இரண்டாவது வந்து குறுந்தொகை, மூன்றாவது ஐங்குறுநூறு என்று 8 பாடல்களையும் வந்து வரிசைப்படுத்த எளிமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு அடைமொழியும் வந்து இருக்குது. குறுந்தொகைக்கான அடைமொழி என்னென்னா நல்ல குறுந்தொகை. பதிற்று 10 வந்து ஒத்த பதிற்று 10. பரிபாடலுடைய அடைமொழி பார்த்தீங்கன்னா ஓங்கு. ஸோ இந்த பாடல் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4-5 கொஷின் வந்து எளிமையாகவே வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்று 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்து 8 தொகை. ஸோ அகமும் புறமும் வந்து கடைசியில் 7 8வது ஆர்டரில் வந்து வருது. ஸோ நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்று 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடுன்னா கலித்தொகையை வந்து அடைமொழியை எப்படி சொல்கிறாங்க? கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று, அகம்புறம்னா அகநானூறு புறநானூறு என்று இத்திரத்து 8 தொகை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உரைநடை உலகம். யாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் சொல் எந்த அளவுக்கு இருக்குன்றத தேவநேய பாவனார் வந்து எழுதியிருக்காரு. கட்டுரை மாதிரி எழுதியிருக்காரு. அதை வந்து தொகுத்து வந்து கொடுத்துருக்காங்க. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யாருன்னா பாரதியார். பெரியார் என்ன சொல்லியிருப்பாருன்னா பகுத்தறிவும் சுயமரியாதையும் 2 கண்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பாரதியார் வந்து நமதிரு கண்களாக வந்து எது சொல்கிறாரு? நாட்டையும் மொழியையும் வந்து சொல்கிறாரு. நாடு மொழி ரொம்ப முக்கியம். ஸோ சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்ததாகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ ஏன்றதை வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்து இப்படியெல்லாம் இவ்வளோ பேர்கள் இருக்கா ஒவ்வொன்றுத்துக்கும் அப்படின்ற மாதிரி படிக்கும்போதே நம்மளே வியக்கிற அளவில் தான் வந்து இருக்குது. தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழில் உள்ள ஒரு பொருட் பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லா குறை எந்த தமிழ் அறிஞருக்கும் மிக தெளிவாக தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்றாரு? கால்டுவெல் வந்து சொல்றாரு. இப்போ தமிழ் இல்லாத திராவிட மொழிகள், தமிழ் இல்லாத திராவிட மொழிகள் என்னது? மலையாளம், கன்னடம், துளு, அப்புறமா வந்து தெலுங்கு, இதெல்லாம் வந்து தமிழ் அல்லாத திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்றோம். அதனுடைய அகராதிகளை டிக்ஷனரியை எடுத்து வந்து ஆராயும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு பல சொல் வந்து அந்த மொழிகள்லாம் இல்லை. ஆனால் தமிழில் வந்து இது வந்து நிறையவே இருக்குது. அதாவது ஒரு பொருள் தரக்கூடிய வார்த்தைக்கு வந்து நிறைய சொற்கள், பல சொற்கள் வந்து தமிழில் வந்து இருக்குது. இது எல்லா தமிழறிஞர்களுக்கும் வந்து மிக தெளிவாக தோன்றும் அப்படின்னு கால்டுவெல் வந்து சொல்கிறாரு. தமிழ் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியவனாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியவனாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ள என்கிறார் கால்டுவெல். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாம் எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காருன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வந்து 1856 வந்து வெளியிட்டிருப்பாரு. அந்த நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு மட்டுமே பயன்படக்கூடிய சிறப்பாக உணரக்கூடிய சொற்கள் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற மொழிகளுக்குரியவனாக கருதப்படும் சொற்களும் வந்து தமிழில் வந்து இருக்குன்றத கால்டுவெல் வந்து எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காரு? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அந்த இயரும் வந்து படிச்சுக்கோங்க. அந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூல் வந்து எந்த வருடம் வெளியிட்டாருன்னா 1856. ஸோ இது வந்து கால்டுவெல் அப்படின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இவர் என்ன கால் வலிக்க எல்லா பக்கமும் நடந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அதாவது தென்னிந்தியா ஃபுல்லாக சுற்றி வந்து எந்த மொழி பெஸ்ட்டுன்றது கால் வந்து வலிக்க சுற்றி எல்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்காருன்ற மாதிரி கால்டுவெல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாவரத்தினுடைய அடிப்பகுதியை குறிப்பதற்கான தமிழ் சொற்களை வந்து சொல்லியிருக்காரு. நெல்லினுடைய அடிப்பகுதியை எப்படி குறிப்பிடுவாங்கன்னா தாள் அப்படின்னு குறிப்பிடுவாங்களாம். கேழ்வரகுக்கும் வந்து தாள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இதில் நீங்கள் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த உரைநடையில் நீங்கள் படிக்கும்போதே அது வந்து சேர்த்தி படிச்சுக்கணும். நெல் தாள், கேழ்வரகு தாள். ஒவ்வொரு வாட்டி சொல்லும் போதும் தனித்தனியாக நெல், கேழ்வரகு, தாள் அப்படின்னு படிக்காதீங்க. நெல் தாள், கேழ்வரகு தாள், கீரைத்தண்டு, வாழைத்தண்டு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்னா அது குயிக்காக வந்து படிச்சுட்டு நெக்ஸ்ட் போயிருங்க. தெரியாது புதுசாக இப்போ தான் அதை வாசிக்கிறீங்கன்னா நெட்டிக்கோள், மிளகாய் செடிக்கோள், நெட்டிக்கோள்
நெட்டிக்கோள் மிளகாய் செடிக்கோள் அப்படின்ற மாதிரி படிங்க. குத்துச்செடி தூறு புதர் தூறு, குத்துச்செடி தூறு புதர் தூறு அப்படின்ட்டு ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரித்து அந்த தூறுன்றது சேர்த்து வந்து படிங்க. அப்போ தான் வந்து எக்ஸாமில் கேட்கும்போது நம்ம அந்த படித்த ஒரு ரைமிங்லேயே அது என்ன வரும்ன்றதை ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வார்த்தை வந்து வரும். ஸோ ஒரு சிலதுக்கு ஷார்ட்கட் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். பட் மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரிப்பீட்டடாக வாசிக்கிறது மூலயமா நம்ம அப்படியே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் மைண்டில். ஸோ நெல்தாள் கேழ்வரகுத்தாள் படிக்கும்போதே நெல்தாள் கேழ்வரகுத்தாள் கீரைத்தண்டு வாழைத்தண்டு நம்மளுக்கு வந்து தெரியும். நெட்டிக்கோள் மிளகாய் செடிக்கோள். ஸோ மிளகாய் செடி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போச்சுன்னா அது ஒரு கோல் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெட்டிக்கோள் நெத்தியில் வந்து கோலை வச்சு அடிச்சிட்டான் நெட்டிக்கோள் அப்படின்ற மாதிரி. நெட்டினாவே நெத்தியில் கோலை வச்சு அடிச்சிட்டான் நெட்டிக்கோள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குத்துச்செடி தூறு, குத்துச்செடி தூறு புதர் தூறு. யாராவது நம்மளை குத்திட்டா அப்படியே மண்ணை வாரி தூறுறது, போடப்பா நீ வந்து விளங்கவே மாட்டேன் என்னை குத்திட்ட இல்லை அப்படின்ட்டு. குத்துச்செடின்னா தூறு, புதர் தூறு, புதர்னாலும் தூறு. ஸோ ஏதாவது ஒழிச்சு வைக்கணும்னா புதரில் கொண்டு போய் போட்டுருவாங்க. இந்த விவசாய நிலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது புதர் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒழிச்சு வைக்கணும், அந்த விவசாயிகளுக்கு தேவையான அந்த சாமான்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து எங்கேயாவது மறைவாக வைக்கணும்னா புதரில் கொண்டு போய் வைப்பாங்க. அப்போ புதரில் வந்து அப்படியே தூவி விட்டுருவாங்க அந்த பொருட்கள் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புதர் தூறு குத்துச்செடி தூறு. ஸோ இந்த பேஜ் மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா மகாகவி பாரதியார். மகாகவி என அழைக்கப்படுபவர் யாருன்னா பாரதியார். தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழில் உள்ள ஒரு பொருட் பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லா குறை எந்த தமிழ் அறிஞருக்கும் மிக தெளிவாக தோன்றும். தமிழில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியவனாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியவனாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ள என்று கூறியவர் யாருன்னா கால்டுவெல். எந்த நூலில் இந்த டீட்டெயில்ட சொல்லியிருக்காருன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் எப்போது ஏற்றப்பட்டது 1856. தாவரங்களுடைய அடிப்பகுதி எப்படி குறிப்பிடுவோம்னா நெல்தாள் கேழ்வரகுத்தாள் கீரைத்தண்டு வாழைத்தண்டு நெட்டிக்கோள் மிளகாய் செடிக்கோள் குத்துச்செடி தூறு புதர் தூறு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பு சோளத்தினுடைய அடிப்பகுதி எப்படி சொல்லுவாங்கன்னா கம்பு தட்டு சோளத்தட்டு, கம்பு தட்டு சோளத்தட்டு, கரும்பின் அடி களி, மூங்கிலின் அடி களை, புலி அடி வேம்படி. ஸோ புளி அடி வேம்படி. ஸோ கம்பு தட்டு, கம்பை வந்து கம்பு சோளம்லாம் ஏதாவது ஒரு பண்டம் நம்ம வீட்டில் செஞ்சால் என்ன பண்ணுவோம் தட்டில் போட்டு சாப்பிடுவோம். அப்போது கம்பு சோளத்தில் வந்து ஏதாவது இந்த தட்டி வந்து ஒரு தோசை மாதிரியே கல்லில் வச்சு தட்டுவாங்க. இந்த கம்பு மாவு சோள மாவுலலாம் பார்த்திங்கன்னா இன்றும் இப்போவும் கிராமத்துலலாம் பண்ணுவாங்க. அதாவது வெங்காயம் அப்புறமா வந்து பச்சை மிளகா அப்புறமா இந்த உளுந்து பருப்பு காரத்துக்கு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வந்து இந்த முருங்கை இலையையும் சேர்ப்பாங்க. சேர்த்தி நல்லா அப்படியே தட்டி விடுற சைஸுக்கு வந்து கொஞ்சம் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொல கொலன்னு பிசைஞ்சு அப்படியே எண்ணெயை வந்து தோசை சட்டி மேலே ஊற்றிட்டு அப்படியே தட்டுவாங்க. அப்போ வந்து கம்பு சோள மாவுலலாம் இது பண்ணுவாங்க. அப்போ கம்பு தட்டு சோளத்தட்டு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிராமங்களில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ நிறைய பேர் யூடியூப்லேயும் பார்த்து இது போலலாம் பண்ணுறாங்க. ஸோ வந்து கம்பு சோளம் இது போல் தட்டி செஞ்சதை தட்டில் போட்டு சாப்பிடுவோம். அப்போ கம்பு சோளத்தினுடைய அடிப்பகுதி என்ன சொல்லுவாங்க கம்பு தட்டு சோளத்தட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கம்பு தட்டை அல்லது சோளத்தட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. தட்டு தட்டைன்றது சேம்ன்றது அதையும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க மைண்டில். கரும்பின் அடியை வந்து என்ன பண்ணணும் கழிக்கணும். கரும்பினுடைய அடிப்பகுதியை கழிச்சாதான் என்ன பண்ண முடியும் சாப்பிட முடியும். கரும்பினுடைய அடிப்பகுதி எப்படி இருக்கும் வேரெல்லாம் விட்டு இருக்கும் மண்ணாக இருக்கும். அப்போ வந்து கரும்பினுடைய அடிப்பகுதியை கழிக்கணும். அப்போ களின்னா கரும்பினுடைய அடிப்பகுதி. மூங்கிலின் அடிப்பகுதி வந்து களை. மூங்கில் வந்து வெட்டுறாங்கன்னா அதனுடைய அடிப்பகுதியை நல்லா களைச்சி விட்டால் தான் மறுபடியும் மூங்கில் அங்கே வளராமல் இருக்கணும். நல்லா களைக்கலன்னா என்ன பண்ணும் மறுபடியும் மூங்கில் வந்து துளித்து வளர வந்து ஆரம்பிச்சிடும். அப்போ மூங்கிலினுடைய அடிப்பகுதியை வந்து களைச்சி விடணும். களைத்தல் களை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கரும்பினுடைய அடிப்பகுதியை கழிக்கணும் களி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புலி அடி வேம்படி. வேப்பங்குச்சி வச்சு நல்லா அடின்னு வெளுப்பாங்க. சாமி வந்தால் சாமி வந்துட்டுன்ட்டு வேப்பங்குச்சியில் அடிப்பாங்க. அதே போல் புலி குச்சிலையும் அடிப்பாங்கன்றது இங்கே வந்து அடிப்பகுதியை வந்து குறிப்பிடுது. அது ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. புலியினுடைய வேப்ப மரத்தினுடைய அடிப்பகுதி எப்படி சொல்லுவாங்கன்னா புலியடி வேம்படி, புலியடி வேம்படி. அடுத்து வந்து மரத்தினுடைய கிளை பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படிக்கும்போதே இந்த ஆர்டர் வந்து படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு மரம் இருக்குது. மரம்
மரம்ல ஸ்டார்ட் ஆகி இணுக்கில் வந்து இணுக்கில் வந்து முடியுது, இணுக்கில் வந்து முடியுது. மரம் இருக்கு இணுக்கு அன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மரம் இருக்குன்றது இணுக்கில் வந்து முடியுது. ஸோ மரத்தில் இருந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு பெரிய கிளை வந்து பிரியுது கவை அப்படின்னு சொல்கிறாங்க. கவையில இருந்து என்ன வருமா, கொம்பு அல்லது கொப்புல இருந்து வர்றது கிளை அப்படின்னு சொல்கிறாங்க. கிளையில இருந்து வர்றது சினை அப்படின்னுட்டும், சினையில இருந்து வர்றது போத்துல இருந்து வர்றது குச்சில இருந்து வர்றது தான் இணுக்கு. அப்போ மரம்ல தொடங்கி மரம் இருக்கு. உங்க வீட்டில் மரம் இருக்கா? எங்க வீட்டில் இருக்குன்றது இணுக்குல வந்து முடியுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இப்போ மரம்ல வந்து தொடங்குதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்குன்னா இணுக்குல முடியுது தெரியும். அப்போ நடுவில் இருக்கிறத நம்ம வந்து படிக்கணும். ஃபர்ஸ்ட்ல வந்து பாருங்க, ககர வரிசையில கொடுத்துருக்காங்க. கவை கொம்பு கிளை. கொம்பு அல்லது கொப்பு ஒரு ரெண்டும் ஒரே பொருள் தான். கவை கொம்பு கிளை சினை. லைல முடியுதுங்களா? கவை கொம்பு கிளை சினை போத்து குச்சு சூல வந்து முடியுது பாருங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து கவை கொம்பு கிளை சினை போத்துக்குச்சி இணுக்கு கவை கொம்பு கிளை சிலை போத்திக்குச்சி இணுக்கு. நீங்கள் இதை படிச்சுட்டவே போதும். கவையிலிருந்து கொம்பு வருது அல்லது கொப்பு வருது, கொப்புல இருந்து கிளை வருது, கிளையில இருந்து சினை வருது, சினையில இருந்து போத்து வருது, போத்துல இருந்து குச்சி வருது, லாஸ்ட்ல வந்து இணுக்குல வந்து முடியுது. குச்சியில இருந்து இணுக்குன்ற பிரிவு வந்து இருக்குன்றதை எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, காய்ந்த அடியும் கிளையும். ஸோ காய்ந்த ஒரு அடிப்பகுதியையும் கிளையையும் வந்து எப்படி சொல்கிறாங்கன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. காய்ந்த குச்சியை வந்து என்ன சொல்கிறாங்களா, சுள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஒரு காஞ்ச குச்சியால் வந்து நம்மளை அடித்தா எப்படி இருக்கும், சுள்ளன்னு வலிக்கும். அப்போ சுல்லுன்னு வலிக்குதுன்னா ஒரு காய்ந்த ஒரு குச்சியால் நம்மளை வந்து அடிச்சிட்டாங்க. காய்ந்த குச்சியால் அடித்தா சுல்லுன்னு வலிக்கும். சுள்ளின்னா காய்ந்த குச்சி. அடுத்து வந்து விறகுன்ட்டு எது சொல்லுவோம்? காய்ந்த ஒரு சிறுகிளையை தான் வந்து விறகுன்னு சொல்லுவோம். விறகு வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா? விறகு வந்து அடிப்பகுதியில் இருக்க மாதிரி பெருத்து எல்லாம் இருக்காது. அது வந்து ஒரு சின்ன ஒரு கிளையை வந்து காஞ்சி அது வெட்டி வந்து இருக்கும். அப்போ வந்து விறகுன்னா காய்ந்த ஒரு சிறுகிளை. வெங்கலி காய்ந்த களி, அது ரைமிங்லேயே வருது, அது எளிமையாக ஞாபகம் இருக்கும். வெங்கலின்னா காய்ந்த களி. கட்டைன்னா காய்ந்த கொம்பும் கவையும். ஸோ கொம்பும் கவையும் எங்கே பார்த்தோம்? மரத்தினுடைய முதல் பகுதி பெருசாக பிரிகிற ஒரு கிளையை வந்து கவையன்னு பார்த்தோம். கவையிலிருந்து பிரிகிற ஒரு பிரான்ச்சை வந்து கொம்புன்னு பார்த்தோம். அப்போ அந்த கொம்பையும் கவையையும் தான் என்னன்னு சொல்கிறாங்க? கட்டை வந்து உருட்டுக்கட்டை அப்படின்லாம் சொல்லுவோம்ல. உருட்டுக்கட்டைனாவே எப்படி இருக்கும்? நல்லா பெருத்து தான் இருக்கும். அப்போ கவையும் கொம்பும் வந்து பெருசு தான். அப்போ கட்டைன்னா காய்ந்த கொம்பும் கவையும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இலை வகை. தாவரங்களுடைய இலை வகைகள். புளிய மரத்து இலை, வேப்ப இலை, இதெல்லாம் வந்து படிக்கும்போதே வேப்பிலை கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவோம். புளிய மரம் இலை வந்து நம்ம நிறைய பயன்படுத்த மாட்டோம். பட் வந்து புளிய மரத்தினுடைய அதனுடைய இலை அப்படின்னு தான் குறிப்பிடுவோம். புளிய மரத்தினுடைய இலையை வந்து இலை அப்படின்னு ஸோ படிக்கும்போது வேம்பிலை புளி இலை. இதுக்கு முன்னாடி இதுக்கு ரெண்டும் வந்து அடிப்பகுதியும் வந்து சேமாக தான் பார்த்தோம். வேம்படி புளியடின்னு பார்த்தோம். இலையும் வந்து சேமு தான், வேம்பிலை புளி இலை. அடுத்து வந்து நெல்லினுடைய அந்த இலை லீஃபை வந்து எப்படி சொல்கிறாங்க? நெல்தாள் புல்தாள். நெல்லையும் தாளன் தான் சொல்கிறோம். புற்களுடைய இதுவையும் வந்து தாளன் தான் சொல்கிறோம். இப்போ படிக்கும்போதே நெல்தாள் புல்தாள். அப்புறமா சோளத்தொகை கரும்பு தொகை. சோளமும் கரும்புனுடைய அந்த லீஃபை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஷேப்பில் இருக்கும். ரெண்டுமே வந்து நம்ம கையை வெட்டக்கூடிய அளவுக்கு ஷார்ப்பாகவும் இருக்கும். அந்த ஒரு சில டயத்தில் பிளேடில் போட்ட கோடு மாதிரி கையில் எல்லாம் போட்டு விட்டுரும் பறிக்கும் போது. ஸோ சோளத்தொகை கரும்பு சோளத்தொகை படிக்கும் அந்த லீஃபு எப்படி இருக்கும்? தோகை மாதிரி நீளமாக தான் இருக்கும் அந்த கரும்பினுடைய சோளத்தினுடைய இலைகள் எல்லாம். அப்போ வந்து படிக்கும்போதே சோளத்தொகை கரும்பு தொகை. தென்னையோலை பனையோலை வந்து நம்மளுக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, காய்ந்த தாளும் தோகையும். இந்த நெல்லினுடைய தாள், புள்ளினுடைய தாள், சோளத்தினுடைய தோகை, கரும்பு தொகை இதெல்லாம் காய்ந்து போய் இருக்குன்னா அதை வந்து எப்படின்னு சொல்லுவாங்க? சண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதை வந்து சண்டு மாதிரி கட்டி என்ன பண்ணுவாங்க? மாட்டுக்கெல்லாம் வந்து போடுவாங்க. காய்ந்த இந்த தாளும் தோகையும் வந்து சண்டு ஒரு திண்டு மாதிரி கட்டுவாங்க இல்லையா? ஒரு செம மாதிரி கட்டுவாங்க இல்லையா? அது வந்து சண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கட்டி அதை வந்து மாட்டுக்கெல்லாம் போடுவாங்க. சண்டுன்னா காய்ந்த தாளும் தோகையும். காய்ந்த இலையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சருகு. காய்ஞ்சு போன இலையை வந்து என்ன சொல்லுவாங்க? அந்த சருகுல இருக்கும் பாறைப்பா, நல்லா தேடி பாறைப்பான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த லெசன் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சருகு காய்ந்த இலைகளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சருகு அப்படின்னு சொல்லுவாங்க.
காய்ந்த இலை எப்படி இருக்கும்? காய்ந்த இலை மேலே நடச்சா எப்படி காய்ந்த இலை மேலே நம்ம நடக்கிறோன்னா சத்தம் எப்படி வரும்? சறுக்கு சறுக்குன்னு வரும். அப்போ சருகுன்னா காய்ந்த இலை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாவரத்தினுடைய நுனி பகுதிகளை குறிக்கக்கூடிய சொற்கள். இப்போ நெல்லையும் புல்லினுடைய நுனி பகுதியை வந்து எப்படி கருதுறாங்கன்னா தளிர் அல்லது துளிர் அப்படின்னு. ஸோ துளுத்து வந்திருக்கு அப்படின்னு நார்மலாக நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த துளிர்ன்றதை எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நெல்லுக்கும் புல்லுக்கும் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நெல்லுக்கும் புல்லுக்கும் வந்து என்ன பார்த்தோம்? நெல் தாள் புல்தாள் அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய லீஃபை வந்து பார்த்தோம். அதே வந்து அந்த நுனி பகுதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லுக்கும் புல்லுக்கும் சேமாக வருது நெல் தளிர் அல்லது துளிர், புல் தளிர் அல்லது துளிர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புலி வேம்புனுடைய நுனி பகுதியை வந்து எப்படி குறிப்பிடுறாங்கன்னா முறி அல்லது கொழுந்து, வேப்பங்கொழுந்து அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கிலவே வந்து பயன்படுத்துதோம். அப்போ வேப்பத்துக்கு கொழுந்து வந்தால் புளிய மரத்துக்கும் வந்து அது வந்துரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேப்ப இலையெல்லாம் முறிச்சிட்டு தானே வருவாங்க மரத்துல இருந்து. இந்த முறிச்சி அதை எடுத்துட்டு வருவாங்கல்ல. அப்போ முறி என்னாலும் கொழுந்து அப்படின்னாலும் வேம்பு புலிக்கு வந்து சேமா வருதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சோளம் கரும்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென்னை குருத்து பனை குருத்து அப்படின்னு சொல்றாங்க. சோளம் கரும்பினுடைய நுனி பகுதிகளை வந்து எப்படி சொல்றாங்க? சோளக்குருத்து கரும்பு குருத்து. ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரும்பினுடைய நுனி பகுதியை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா கொழுந்தாடை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இப்போ கரும்பு வந்து பார்த்துருப்போம் இல்லையா? அதனுடைய நுனிப்பகுதி எப்படி இருக்குன்னா நல்லா ஒயிட்டாக இந்த பாலில் இருக்கிற ஆடை மாதிரி ஒரு கலரில் வந்து இருக்கும். அப்போ கொழுந்தாடைன்னா கரும்பினுடைய நுனிப்பகுதி வந்து ஆடை மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சோளம் கரும்பு தென்னை பனையினுடைய நுனிப்பகுதி எப்படி இருக்கும்? குருத்தா வந்து இருக்கும். ஸோ தென்னைக்கு உங்களுக்கு எளிமையாக ஞாபகம் இருக்கும். பனைக்கும் வந்து அந்த குருத்து வந்து அந்த குருத்தில் இருக்கிற அந்த லீஃபையே பார்த்தீங்கன்னா ரொம்ப இளமையான குருத்தினுடைய லீஃப் அப்படியே சாப்பிடுவாங்க. ஸோ கிராமத்தில் சாப்பிடுவாங்க, சிட்டி பக்கம் எப்படின்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா பக்கம் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோளம் கரும்பு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நுனிப்பகுதியை சாப்பிட மாட்டாங்க, பட்டு குருத்துன்னு சொல்லுவாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கரும்பின் நுனிப்பகுதி கொழுந்தாடை. பூவின் நிலைகள். பூவினுடைய தோற்ற நிலை என்னன்னு சொல்லுவோம்? அரும்பு அப்படின்னு சொல்லுவோம். போதுன்னா பூ விரிய தொடங்கும் நிலை. ஸோ போதும் போதும் அப்பா விரிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி போதுன்னா பூ விரிய தொடங்கும் நிலை. மலர் அல்லது அலர்னா பூவின் மலர்ந்த நிலை. வி அப்படின்னா மரஞ்செடி நின்றி பூ கீழே விழுந்த நிலை. வீணா விழுந்து போச்சப்பா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வீன்னா வீணா விழுந்து போச்சு. என்ன விழுந்து போச்சுன்னா மரஞ்செடியிலேருந்து பூ வந்து கீழே விழுந்து போச்சு. செம்மல்னா பூ வாடின நிலை. செம்மல் அப்படின்னு வச்சுருக்காங்க, பட் பூ வந்து வாடி போச்சான். செம்மல்னா பூ வாடின நிலை. யார் இவர் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் ஆசிரியர் நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர், சொல்லாராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார். சொல்லாராய்ச்சியை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணவர் பாவனார். அவரே வந்து வியந்த பெருமகனார் யாருன்னா ரா இளங்குமரனார். யாரை பார்த்து பாவனார் வந்து வியந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரா இளங்குமரனார். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர். ஸோ திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் என்ன அமைச்சிருக்காங்க? திருவள்ளுவர் தவச்சாலை. திருச்சி திருவள்ளுவர் தவச்சாலை எங்கன்னா அல்லூரில் வந்து அமைச்சிருக்காரு. யார் அமைச்சிருக்காருன்னா இளங்குமரனார். ஸோ இளம் வயது குமரனாக இருக்கிற ஒரு பையனுக்கு தமிழில் இவ்வளவு பற்றா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவள்ளுவருக்கெல்லாம் தவச்சாலை அமைச்சிருக்காரு. பாவனர் நூலகம் ஒன்றையும் வந்து உருவாக்கி இருக்காரு. பாவனர் நூலகம் ஒன்றையும் யார் உருவாக்கி ரா இளங்குமரனார் வந்து உருவாக்கியிருக்காங்க. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர். அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். ஸோ இவர் வந்து தமிழ் தென்றல் திருவிக்கா என்ன பண்ணுவார்? கண்களை மூடியே எழுதுவாராம். அப்போ இவர் வந்து நம்ம கண்ணு போனாலும் தமிழை வந்து
இழக்கக்கூடாதுன்றதுக்காக இவரும் வந்து திருவிக்கா தமிழ் தன்ற கல்யாண சுந்தரம் இல்லையா, அவரை போலவே வந்து கண்களை மூடியபடி எழுதுகிற ஆற்றலை வந்து கற்றுக்கிட்டாருன்றதை கொடுத்துருக்காங்க. யாருன்னா இளங்குமரனார். ஸோ இளம் வயசில் ஒரு குமரனுக்கு எவ்வளோ பற்று பாருங்க தமிழ் மேலே அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் முதலிய இவர் தம் தமிழ் பணியை தரமுயர்த்திய நல்முத்துக்கள், இது எல்லாமே இவருடைய நூல்கள்ன்றதை கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இளம் வயது ஒரு குமரன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய இளம் வயது குமரன் பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஊர் சுற்றிட்டு படம் பார்த்துட்டு படிக்கிறதே பெரிய கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. தமிழே வந்து பார்த்திங்கன்னா அரையும் குறையுமா தான் வந்து பேசுவாங்க. பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இளம் வயதிலேயே இலக்கணத்துக்கான ஒரு வரலாறை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இலக்கியத்துக்கு கூட இல்லை, இலக்கணத்துக்கு வரலாறு எழுதியிருக்காங்க. தமிழ் இசை இயக்கம் வந்து தமிழுக்கே ஒரு இசை வந்து இருக்குன்ட்டு ஒரு இயக்கம் வந்து நடத்தியிருக்காரு, தனித்தமிழ் இயக்கம். ஸோ இது மூணு வந்து அதுவும் பாவனர் வரலாறு வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இளம் வயதிலேயே இலக்கணத்துக்கு வரலாறு, பாவனர் வரலாறு, இலக்கண வரலாறு, பாவனர் வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குண்டலகேசி உரை, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை. திருக்குறள் தமிழ் மரபுரை யார் எழுதுனதுன்னா இளங்குமரனார் வந்து எழுதியிருக்காரு. என்ன உரை எழுதியிருக்காரு? மரபுரை. மரபுன்னா காலங்காலமாக வர்ற ஒரு விஷயம், அதுக்கே வந்து உரை எழுதியிருக்காரு. காக்கை பாடினிய உரை, தேவநேயம். ஸோ தேவநேயருக்காக வந்து ஒரு நூலகமே வந்து உருவாக்கியிருக்காரு இல்லையா. அப்போ தேவநேயம் பெயரில் வந்து நூலையும் ஏற்றிருக்காரு. பாவனர் வரலாறு அப்படின்ட்டு அவர் பேரையே ரெண்டாக பிரித்து 2 நூல்கள் எழுதியிருக்காரு பாருங்க. தேவநேயம் என்ற பேரில் ஒரு நூல், பாவனர் வரலாறு என்ற பெயரில் வந்து ஒரு நூல். ஸோ இது படிக்கும்போதே இலக்கண வரலாறு இளங்குமரனார், பாவனர் வரலாறு இளங்குமரனார், தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், இளங்குமரனார், அப்புறமா குண்டலகேசி உரை, யாப்பெருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை. உரை அப்படின்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 5 வருது பாருங்க. குண்டலகேசி உரை, யாப்பெருங்கல உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை அணிட்டு 5 நூல்களை வந்து இளங்குமரனார் வந்து ஏற்றிருக்காரு. அடுத்து வந்து தேவநேயம் என்ற நூலையும் வந்து யார் ஏற்றிருக்காருன்னா இளங்குமரனார். இந்த பேஜ் மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். கம்பு சோளத்தினுடைய அடிப்பகுதி எப்படி சொல்லுவோம்? கம்பு தட்டு அல்லது தட்டை, சோளம் தட்டு அல்லது தட்டை. கரும்பின் அடி களி, மூங்கிலின் அடி களை, புலி அடி வேம்படி. மரத்தினுடைய கிளை பிரிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கவை, கொம்பு அல்லது கொப்பு, கிளை, சினை, போத்து, குச்சு, இனுக்கு. காய்ந்த குச்சி எப்படி சொல்லுவாங்க? சுள்ளி. காய்ந்த சிறுகிளை விறகு, காய்ந்த களி வெங்களி. கட்டையை வந்து எதை சொல்லுவாங்க? காய்ந்த கொம்பையும் கவையையும் வந்து அடிப்பகுதி, அதனுடைய அடிப்பகுதியை வந்து கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. புளியிலை வேம்பிலை, நெல்தாள் புல்தாள், சோளம் தோகை, கரும்பு தோகை, தென்னையோலை பனையோலை. காய்ந்த தாளையும் தோகையும் வந்து சண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. காய்ந்த இலையை வந்து சருகு. நெல் துளிர் அல்லது தளிர், புல் துளிர் அல்லது தளிர். புளிமுறி அல்லது கொழுந்து, வேம்பு முறி அல்லது கொழுந்து. சோளக்குருத்து, கரும்பு குருத்து, தென்னை குருத்து, பனை குருத்து. கரும்பின் நுனிப்பகுதி வந்து கொழுந்தாடை. பூவின் தோற்ற நிலை வந்து அரும்பு. பூ விரிய தொடங்கும் நிலை வந்து போது. பூவின் மலர்ந்த நிலை வந்து மலர் அல்லது அலர். மரஞ்செடியில இருந்து பூ கீழே விழுந்த நிலை வந்து வி. பூ வாடின நிலை வந்து செம்மல். பூ வாடினாலும் செம்ம அழகாக இருக்குது செம்மல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லாராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் யாருன்னா இளங்குமரனார். திருச்சிராப்பள்ளிக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யாருன்னா இளங்குமரனார். பாவனர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யாருன்னா இளங்குமரனார். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய்மொழி தமிழ்நிலை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். அதற்காக யாரை போல வந்து இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டார் இளங்குமரனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா தமிழ் தென்றல் போல. இலக்கண வரலாறு யார் எழுதின நூலன்னு பார்த்தீங்கன்னா இளங்குமரனார். தமிழிசை இயக்கம் இளங்குமரனார், தனித்தமிழ் இயக்கம் இளங்குமரனார், பாவனர் வரலாறு இளங்குமரனார், குண்டலகேசி உரை இளங்குமரனார், யாப்பெருங்கலம் இளங்குமரனார், யாப்பெருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை இளங்குமரனார், திருக்குறள் தமிழ் மரபுரை இளங்குமரனார், காக்கை பாடினிய உரை இளங்குமரனார்,
தேவநேயம் இளங்குமரனார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாவரத்தின் பிஞ்சு வகைகளில் வழங்கக்கூடிய சொற்களை வந்து கொடுத்துருக்காங்க. பூவோடு கூடிய இளம் பிஞ்சியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? பூம்பிஞ்சு. இளம் காயை வந்து பிஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளுக்கு தெரியும். மா பிஞ்சு எப்படின்னு சொல்லுவாங்களாம்? வடு அப்படின்னு சொல்லுவாங்களாம். மா பிஞ்சியை வந்து வடுமாங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் பேச்சு வழக்கிலவே என்ன பண்ணுவோம்? வடுமாங்கா அப்படின்னு சொல்லுவோம். எதை வடுமாங்கன்னு சொல்கிறாங்க? மாவுனுடைய பிஞ்சு காயை வந்து வடு அப்படின்னு சொல்கிறாங்க. மூசன்னா பலாப்பிஞ்சு. பலாப்பழத்தை வெட்டினா வந்து என்ன பண்ணணும்? மூடி தான் வைக்கணும் இல்லைன்னா அந்த இனிப்புக்கு வந்து ஈக்கள் எல்லாம் முக்கியம் இல்லையா? அப்போ மூசுன்னா பலாப்பழத்தை மூடி வைப்போம். மூசு பலாப்பிஞ்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எள் பிஞ்சு வந்து கவ்வை. எள்ளு வந்து எள்ளே குட்டியாக தான் இருக்கும். அதனுடைய பிஞ்சை வந்து கவ்வ முடியாது. அதனை பிஞ்சை கவ்வ முடியாது. அப்போ எள் பிஞ்சு என்ன? கவ்வை. குறும்பை என்ன? தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு. இந்த தென்னை மட்டை பனை மட்டையிலெல்லாம் வந்து தென்னை மட்டையில் இழுத்துட்டு குறும்புத்தனம் பண்ணிவிட்டு சின்ன வயதில் வந்து விளையாடி இருப்போம். ஸோ அந்த மட்டையினுடைய அடிப்பகுதியில் வளர்ந்துருப்போம். நுனி பகுதியை வந்து நம்ம கூட விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இழுத்துட்டு போவாங்க. அப்போது அதில் வந்து ஒரு குறும்பு இருக்குது தென்னை மட்டையில். அதனுடைய பிஞ்சை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ தென்னை என்னாவே குறும்புத்தனம் நிறைய வந்து பண்ணியிருக்கோம். அப்புறமா அந்த தென்னை பிஞ்சிலெல்லாம் என்ன பண்ணியிருப்போம்? இந்த ஈக்கு குச்சி, அந்த குச்சியை வச்சு செருவி இப்படி சுற்றினாலாம் விளையாட்டு பொருளெல்லாம் செஞ்சு குறும்புத்தனம் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தென்னை பிஞ்சைன்னா அந்த பிஞ்சை வச்சு குறும்புத்தனம் பண்ணியிருக்கோம், சேட்டைகள் பண்ணியிருக்கோம், விளையாடி இருக்கோம். அதே போல் பனை பிஞ்சிலையும் வந்து பண்ணியிருக்கோன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தென்னை குறும்பை, பனை குறும்பை. சிறு குறும்பை என்றது முட்டுக்குறும்பை அப்படின்னு சொல்கிறாங்க. சிறு குறும்பை, முட்டுக்குறும்பை. சிறு குறும்பை, முட்டுக்குறும்பை. முற்றாத தேங்காயை வந்து என்ன சொல்லுவோம்? இளநீர் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்மளுக்கு தெரியும். இளம் பாக்கு வந்து நுழாய். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, பாக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது ஏதோ வேக வச்சியோ காய வச்சியோ தான் வந்து அது விற்பனைக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து இலசாக இருக்கிறப்போ வாய்க்குள்ளே நுழையாது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இளம்பாக்கு நுழையாது. அப்போ இளம்பாக்கு நுழாய் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இளநெல்லை வந்து எப்படின்னு சொல்லுவாங்க? கருக்கல். வாழைப்பிஞ்சு கச்சல். வாழைப்பிஞ்சு வந்து கடிக்கிறாங்க. இளநெல் வந்து கருக்கன்னு இருக்கும். இளநெல்னா கருக்கல், வாழைப்பிஞ்சு கச்சல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குலை வகை. அவரை கொத்து, துவரை கொத்து. இதெல்லாம் வந்து கொத்து கொத்தாக காய்க்குன்றதால அவரை கொத்து, துவரை கொத்து. கொடி முந்திரி வந்து கொலையாக இருக்கும். அந்த குலையாக வந்து இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கொடி முந்திரி வந்து எப்படி இருக்கும்? குலையாக வந்து இருக்கும். வாழைக்குலையை வந்து தாறு. அந்த வாழைத்தாறு, அந்த வாழைக்குலையில் இருக்கிறது ஒவ்வொரு தாராக வந்து பிரிப்போம் இல்லையா? சீப்பு அப்படின்னு சொல்லுவோம். தாறு, வாழைத்தாறு. அந்த பெரிய ஒரு குலையே என்னன்னு சொல்லுவோம்? ஒரு வாழைத்தாறு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தாறுன்னா வாழைக்குலை. கதிரன்னா கேழ்வரகு கதிர், சோளக்கதிர். கேழ்வரகு கதிர், சோளக்கதிர். அழகு அல்லது குரல் அன்ட்டு எதை சொல்லுவேன்னா நெல்லினுடைய இதுவை வந்து சொல்லுறோம். அந்த நெல் மணிகள் இருக்கிறத வந்து அழகு அல்லது குரல் அப்படின்னு சொல்கிறோம். நெல் அழகு, நெல் குரல், திணை அழகு, திணைக்குரல். படிக்கும்போதே நெல் அழகு, நெல் குரல், திணை அழகு, திணைக்குரல் அப்படின்னு படிச்சுக்கோங்க. வாழைத்தாற்றின் பகுதி, அந்த ஒரு தாரினுடைய அந்த பகுதியை பிரித்து சீப்பாக எடுப்போம் இல்லையா? அப்போ வாழைத்தாற்றின் பகுதி வந்து சீப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கெட்டுப்போன காய்களையும் கனிகளையும் வந்து எப்படி குறிப்பிடுறாங்கன்றதை கொடுத்துருக்காங்க. சூம்பல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நுனியில் சுருங்கிய காய். அப்படியே சுருங்கி போயிருக்கும் இல்லையா? ஒரு காய் எடுத்தோன்னா அந்த நுனியில் சுருங்கியிருந்தா சுருங்கி இருக்கிறத சூம்பல். சுருங்கி சூம்பல். சிவியல்னா சுருங்கிய பழம். சுருங்கிய பழத்தை சீவுறது கஷ்டம். சிவியல்னா பழத்தை வந்து சுருங்கிய பழத்தை சீவுறது கஷ்டம். அப்போ சிவியல்னா சுருங்கிய பழம். சொத்தையனா புளிப்பூச்சி அரித்த காயையும் கனியையும் வந்து சொத்தை அப்படின்னு சொல்லுவோம். வெம்பல்னா வெப்பம். அப்போ வந்து சூட்டினால பழுத்த பிஞ்சி பழத்தை வந்து எப்படி சொல்கிறோம்? சூடனாவே வெப்பம் அதிகமாக இருக்குன்னு தானே. அப்போ வெம்பல்னா சூட்டினால பழுத்த பிஞ்சியை வந்து சொல்கிறோம். அழியல் அப்படின்னா குழுகுழுத்த பழம் நல்லா பழுத்து போனதை வந்து இந்த அழுகிற ஸ்டேஜ், அந்த அழுகி போய் ஒரு கெட்ட வாடை வரும் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் தான் வந்து அழியல் அப்படின்னு சொல்லுவோம். அழியல்னா குழுகுழுத்த பழம். அதே அழுகல்னா குழுகுழுத்து நாரிய பழம் அல்லது காயை வந்து அழுகல் அப்படின்னு சொல்லுவோம். சொண்டு அப்படின்னா பதராய் போன மிளகாய். சொண்டு அப்படின்னா பதராய் போன மிளகாய். ஆல்ரெடி வந்து சண்டு அப்படின்னு பார்த்தோம். சண்டு எதுக்கு பார்த்தோம்? சோளத்தோகையும் கரும்பு தோகையும் காய்ந்த அதனுடைய தோகையை வந்து சண்டு அப்படின்னு பார்த்தோம். அதே சொண்டு அப்படின்னா பதராய் போன மிளகாய்.
சொண்டு அப்படின்னா பதறாய் போன மிளகாய். யாராவது சுண்டு இங்கே வான்னா அப்படியே பதறிடுவோம், இன்னும் நம்மளை பார்த்து சுண்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா மிளகாய் சைஸில் இருப்பாங்க, சுண்டுன்னு கூப்பிடுவாங்க பார்க்குறவங்க, இருந்தாலும் நம்மளுக்கு என்ன இருக்கும், பதட்டமாக இருக்கும். அப்போது சுண்டு சொண்டு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சொண்டுன்னா பதறாய் போன மிளகாய். கோட்டான்காய் அல்லது கூகைக்காய் அப்படின்னா அது கோட்டான் உக்காந்ததால கெட்ட காயை வந்து கோட்டான்காய் அப்படின்றாங்க. தேரைக்காய்னா தேரை அமர்ந்ததுனால கெட்ட காயை வந்து தேரைக்காய். அள்ளிக்காய்னா தேரை அமர்ந்ததுனால் கெட்ட தேங்காயை வந்து அள்ளிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேரலை கெட்டு போச்சுனாலும் பரவாயில்ல, அள்ளி போட்டு வாங்கப்பா தேங்காயை அப்படின்ற மாதிரி அள்ளிக்காய் அண்ணா தேரை அமர்ந்ததுனால் கெட்ட தேங்காய். ஒல்லிக்காய் அப்படின்னா தென்னையில் கெட்ட காய் தான் வந்து ஒல்லிக்காயாம். தென்னையில் கெட்டு போன காயை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஒல்லிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அள்ளிக்காய். தேரைக்காய்னா தேரை அமர்ந்ததினால் கெட்டக்காய். கோட்டான்காய் அப்படின்னா கோட்டான் உட்கார்ந்ததனால் கெட்டக்காய். கூகைக்காய் அப்படின்னாலும் எதை சொல்லுவாங்க, கோட்டான் உட்கார்ந்ததனால் கெட்ட காயை தான் வந்து கூகைக்காய் அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தோலை வந்து குறிப்பிடுறாங்க. எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, பழங்களின் மேற்பகுதியினை குறிக்க வழங்கும் சொற்கள். பழங்களினுடைய மேற்பகுதி ஸ்கின்னை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தொலி அப்படின்னா மிக மெல்லியது. தொலி அப்படின்னா மிக மெல்லியது, மெல்லி தொலி. அந்த மிக மெல்லியதுலவே வருது பாருங்கள், மெல்லி தொலி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தோல்னா திண்ணமானது. கொஞ்சம் தோல் வந்து எப்படி இருக்கும், நம்ம மனிதர்களுடையது மேலே இருக்கிறது என்ன சொல்லுவோம், தோல்னு சொல்லுவோம். கொஞ்சம் திண்ணமாக தானே இருக்குது. அப்போது தோல்னா திண்ணமானது. தோடு அண்ணா வன்மையானது. தோடு அண்ணா ஓடுன்றது மிக வன்மையானதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஓடு வந்து இப்போ ஆமை ஓடு அப்படின்றது, ஓடுனவே ஆமை ஓடு எல்லாம் எல்லாருக்கும் தெரியல, அது எப்படி இருக்கும், ரொம்ப வன்மையானதுன்னா ரொம்ப கடினமாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே வந்து ஓடுன்னா மிக வன்மையானது. தோடுன்னா அந்த அந்த அதே ஒரு சவுண்டில் வருது இல்லையா, தோடுன்னா வன்மையானதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குடுக்கைன்னா சூறையின் ஓடு. ஸோ சுரக்காயுடைய ஓடை வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நான் வந்து பார்த்துருக்கேன் சின்ன வயசில். இந்த சுரக்காய் வந்து அப்படியே அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அதில் தண்ணியெல்லாம் ஊற்றிப்பாங்க. அது வந்து குடுக்கை மாதிரி. இந்த ஆடு மாடு மேய்க்க போகிறப்போ அதில் தண்ணி ஊற்றி எல்லாம் கொண்டு போவாங்க. வாட்டர் கேனெல்லாம் சமீப காலமாக வந்து இதாச்சு. பட் முன்னாடி வந்து வாட்டர் கேன் அந்த அளவுக்கு வந்து கிடையாது இல்லையா. அப்போ வந்து இந்த சுரக்காய் அந்த காயினுடைய ஓடை வந்து குடுக்கை, அது காஞ்சி போன பிறகு தண்ணி ஊற்றினா அது இருக்கும், தாங்கும். அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. காட்டு பகுதிக்கெல்லாம் கொண்டு போய் தாகம் எடுக்கிறப்போ அதில் தண்ணி குடிச்சுப்பாங்க. அப்போ குடுக்கைன்னா சுரையின் ஓடுன்னா சுரக்காயினுடைய ஓடை வந்து சொல்கிறாங்க. குடுக்கை வந்து சுரையின் ஓடு. மட்டைன்னா தேங்காய் நெற்றியின் மேற்பகுதியை வந்து மட்டை. தென்னை மட்டை அப்படின்னு நார்மலாக சொல்லுவோம். இங்கே வந்து தேங்காய் நெற்றியின் மேற்பகுதியை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, மட்டை. உமியன்னா நெல் கம்பு முதலியவற்றினுடைய மூடி. நெல்லுக்கு மேலே கம்புக்கு மேலே இருக்கிறத வந்து என்னன்னு சொல்கிறாங்க, உமி. கொம்மைன்னா வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமியை வந்து கொம்மை அப்படின்னு சொல்கிறாங்க. வரகு கேழ்வரகு. வரகுன்னா நம்மளுக்கு அடுப்புக்கு பயன்படுத்துகிற விறகு அப்படின்ற மாதிரி. விறகு வந்து இதிலிருந்து கிடைக்கும், கொம்புல இருந்து கிடைக்கும். கொம்மை வரகு கேழ்வரகுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல்லுமி கம்பு உமி, வரகு கொம்மை, கேழ்வரகு கொம்மை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள். நெல்லையும் புல், இந்த கம்பு, இதில் இருந்து புற்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய தானியங்களில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கூலம். நெல் கம்பு அந்த தானியங்கள்லாம் என்னன்னு சொல்கிறோம், கூலம். அவரைப்பயிறு உளுந்து பயிறு. அவரைப்பயிறு உளுந்து பயிறு. கடலைன்னா வேர்க்கடலை கொண்டக்கடலை. ஸோ அதோடவே சேர்ந்து வருது, அது ரொம்ப எளிமை. நீங்கள் படிக்கும்போதே அவரைப்பயிறு உளுந்து பயிறு. கத்திரி விதை. மிளகாய் விதை. அதனுடைய தானியங்களை எப்படி சொல்லுவாங்க, கத்திரிக்காய் விதை, மிளகாய் விதை அப்படின்னு சொல்லுவாங்க. புளி கொட்டையை வந்து எப்படி சொல்கிறாங்க, புளிக்கால். புளிக்கால். காஞ்சரை. காஞ்சரைன்றது ஒரு நச்சு மரம், அதனுடைய விதையை வந்து தானியங்களை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா கால். புளிக்கால், காஞ்சிரை கால். காஞ்சிரை கால், புளிக்கால். வேம்பு முத்து. ஸோ வேப்பு மரத்தினுடைய தானியத்தை வந்து நம்ம முத்துன்றது பேச்சு வழக்கில் வந்து பயன்படுத்துவோம். ஆமணக்கில் இருந்து தான் எண்ணெய் தயாரிப்பாங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சூடாயிட்டா இந்த தொப்புலெல்லாம் இந்த எண்ணெயை வந்து தடவுவாங்க, அந்த சூட்டை வந்து எடுக்க. அப்போ வந்து வேம்பு முத்து, ஆமணக்கு முத்து.
மாங்கொட்டை பனைக்கொட்டை. தென்னையின் வித்து வந்து தேங்காய். அவரை துவரையை வந்து முதிரை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே வந்து அவரைக்கு பயிறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கீழே வந்து அவரைக்கு முதிரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவரை வந்தால் பயிறு வரும், முதிரை வரும்ன்றதை பார்த்துக்கோங்க தெளிவாக. ஸோ அவரை பயிறு, அவரை முதிரை வந்து வருது. உளுந்து பயிறு, துவரை முதிரை. அவரை துவரை முதிரை, அவரை பயிறு, உளுந்து பயிறு. இளம் பயிர் வகைகள். நெல் நாற்று, கத்திரி நாற்று அப்படின்னு சொல்லுவோம். நெல்லை வந்து என்ன சொல்லுவோம், நாற்று நடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது அதை வந்து அதனுடைய இளம் பருவத்தின் பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல் நாற்று, கத்திரி நாற்று. மாங்கன்று, புளிக்கன்று, வாழைக்கன்று. ஸோ அந்த மாமரத்தினுடைய இளம் பருவத்தை வந்து எப்படி சொல்லுவாங்க, கன்று, மாக்கன்று, புளிக்கன்று, வாழைக்கன்று. வாழைக்கன்று நடனம்ன்றதை வந்து நம்ம பேச்சு வழக்கில் வந்து பயன்படுத்துகிறோம். புளிக்கன்று, புளி மரத்தினுடைய இளம் பருவத்தையும் வந்து என்ன சொல்கிறாங்க, கன்றுன்னு தான் சொல்கிறாங்க. வாழையின் இளநிலை வந்து குருத்து. ஸோ வாழைக்கன்று அப்படின்னு சொல்கிறாங்க, வாழை குருத்து அப்படின்னும் சொல்கிறாங்க. வாழையின் இளநிலை வந்து குருத்து, தென்னையின் இளநிலை வந்து பிள்ளை. தென்னம்பிள்ளை ஒன்று வேணும் அப்படின்ட்டு பேச்சு வழக்கில் வந்து பயன்படுத்துகிறோம். தென்னம்பிள்ளை, வாழையின் குருத்து. ஸோ அது எக்ஸாம்பிளை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பயிரினுடைய இளம் பருவத்தை வந்து இங்கே பைங்கூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெல்மணிகளுடைய இளம் பயிரை நாற்று, இங்கே வந்து வாழைக்கன்று, தென்னம்பிள்ளை, பனை மடலி. ஸோ பனை மடலி, பனை மரத்தை வந்து இளம் இதுவை வந்து என்ன சொல்கிறாங்க, மடலி. இது வந்து கத்திரி நாற்று. விழாவின் இளநிலை வந்து குட்டியாம். விழாவின் இளநிலை வந்து குட்டி. பனையின் இளநிலை வந்து மடலி அல்லது வடலி. பனையின் இளநிலையை வந்து எப்படி சொல்கிறாங்க, மடலி அல்லது வடலி. மடலி, வடலி. பைங்கூலை வந்து நெல் சோளம் அப்படின்னு சொல்கிறாங்க. பைங்கூல் வந்து நெல் சோளம். அதாவது பைங்கூலன்னா நெல் சோளத்தினுடைய கொஞ்சம் இந்த வளர்ந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து பைங்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. நாற்றுன்னா நடப்போடுற டைம் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு இடத்துல வந்து நெல்மணிகள் எல்லாம் விட்டு நாற்று பிடுங்கி நடுறதை வந்து நாற்றுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் வளர்ந்து வர்ற ஸ்டேஜை தான் வந்து பைங்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெல் சோளம் முதலியவற்றின் பசும்பயிரை வந்து பைங்கூல். ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். பூம்பிஞ்சு அண்ணா பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. பிஞ்சு அண்ணா இளம் காய். மா பிஞ்சை எப்படி சொல்லுவோம், வடு அப்படின்னு சொல்லுவோம். பலாவுன்னுடைய பிஞ்சு மூசு. எல் பிஞ்சு கவ்வை. தென்னை குறும்பை, பனை குறும்பை. முட்டுக்குறும்பை அண்ணா சிறு குறும்பை. முற்றாத தேங்காய் இளநீர். இளம்பாக்கு நுழாய். இளநெல் வந்து கருக்கல், வாழை பிஞ்சு வந்து கச்சல். அவரை கொத்து, துவரை கொத்து. கொடிமுந்திரி குலை. வாழைக்குலை வந்து தாறு. தாறுன்னா வாழைக்குலையை வந்து குறிப்பிடுறாங்க. கேழ்வரகு கதிர், சோளக்கதிர். நெல்குரல், திணைக்குரல் அல்லது நெல்லழகு, திணையழகு அப்படின்ட்டு குறிப்பிடுவோம். வாழைத்தாற்றினுடைய பகுதியை வந்து சீப்பு அப்படின்னு சொல்லுவோம். நுனியில் சுருங்கிய காயை வந்து சூம்பல். சுருங்கிய பழம் வந்து சிவியல். புழுப்பூச்சு அரித்த காய் அல்லது கனி வந்து சொத்தை. சூட்டினால் பழுத்த பிஞ்சி வந்து வெம்பல். குளுகுளுத்த பழம் வந்து அழியல். குளுகுளுத்து நாரிய பழம் அல்லது காய் வந்து அழுகல். பதராய் போன மிளகாய் வந்து சொண்டு. கோட்டான் காய் அல்லது கூகைக்காய் என்ன, கோட்டான் உட்கார்ந்ததனால் கெட்ட காய். தேரைக்காய் என்ன, தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய். அல்லிக்காய் என்ன, தேரை அமர்ந்ததனால் கெட்ட தேங்காய். ஒல்லிக்காய் என்ன, தென்னையில் கெட்ட காய். தொலி அண்ணா மிக மெலியது. தோல் அண்ணா திண்ணமானது. தோடு அண்ணா வன்மையானது. ஓடு அண்ணா மிக வன்மையானது. குடுக்கை அண்ணா சுரையின் ஓடு. மட்டை அண்ணா தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி. உமி அண்ணா நெல் உமி, கம்பு உமி. கொம்மை அண்ணா வரகு கொம்மை, கேழ்வரகு கொம்மை. நெல் கம்பு இதனுடைய தானியங்களை கூலம் அப்படின்னு சொல்லுவோம். அவரை பயிறு, உளுந்து பயிறு. வேர்க்கடலை, கொண்டைக்கடலை. கத்திரி விதை, மிளகாய் விதை. புளிக்கால், காஞ்சிரை கால். வேம்பு முத்து, ஆமணக்கு முத்து. மாக்கொட்டை, பனங்கொட்டை. தென்னையிலிருந்து வர்ற வித்தை என்னன்னு சொல்லுவோம், தேங்காய். அவரை முதிரை, துவரை முதிரை. அவரைக்கு பயிரும் வருது, முதிரையும் வருது. தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. நெல் நாற்று, கத்திரி நாற்று. மாங்கன்று, புளிக்கன்று, வாழைக்கன்று. வாழையின் இளநிலை வந்து குருத்து. தென்னையின் இளநிலை வந்து பிள்ளை.
விலாவின் இளநிலை வந்து குட்டி. பனையின் இளநிலை மடலி அல்லது வடலி. நெல், சோளம் முதலியவற்றின் பசும்பயிரை வந்து எப்படி சொல்லுவோம்? பைங்குல். நெல்லின் பசும்பயிர் வந்து பைங்குல், சோளத்தினுடைய பசும்பயிர் வந்து பைங்குல். அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சம்பாவில் மட்டும் ஆவெரி பூச்சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரகச்சம்பா முதலிய 60 உள்வகைகள் உள்ளனன்றதை கொடுத்துருக்காங்க. இதோட வந்து வரகு, காடைக்கன்னி, குதிரைவாளி முதலிய சிறு கூலங்கள் தமிழ்நாட்டில் அன்றி வேறெங்கும் விளைவதில்லை. தமிழ்நாட்டினுள்ளும் தென்னாட்டிலேயே அவை விளைகின்றன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சம்பா வந்து எத்தனை வகை இருக்கான்? சம்பாவில் மட்டுமே வந்து 60 உள்வகைகள் உள்ளனன்றதை தெரிஞ்சுக்கோங்க. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னா மலேசியா. அந்த மாநாட்டிற்குரிய முதல் மொழி எது? தமிழ் மொழி அப்படின்ட்டு யார் வந்து சொல்லியிருக்காங்கன்னா, பல மொழிகளை தெரிஞ்ச புலவரான பன்மொழி புலவரான அப்பாதுரையார் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னா மலேசியா. அந்த மாநாட்டிற்குரிய முதல் மொழி எதுன்னா தமிழ். ஸோ மலேசியாவில் கோலாலம்பூரில் 1966 வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக தமிழ் மாநாடு வந்து நடைபெற்றிருக்கும். இந்த டீட்டெயில்டு சொன்னவர் இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா பன்மொழி புலவர் அப்பாதுரையார். அப்பா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுக்கு அப்பா வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாரு, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடந்திருக்குடா. எந்த நாட்டில் தெரியுமா அப்படின்னா மலேசியா. அந்த மொழிக்கான எந்த மொழிக்காக அந்த மாநாடு நடந்ததுன்னா நம்ம தமிழ் மொழிக்காக நடந்திருக்குன்ட்டு அப்பா வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாரு. அப்பாதுரையார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேஜ் மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் வந்து பார்ப்போம். சம்பாவில் மட்டும் எத்தனை உள்வகைகள் இருக்குன்னா 60 உள்வகைகள் வந்து இருக்குது. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னா மலேசியா. அந்த மாநாட்டிற்குரிய முதல் மொழி எதுன்னா தமிழ். இதை சொன்னது யாருன்னா பன்மொழி புலவரான அப்பாதுரையார். தமிழ் சொல்வளம் கட்டுரையை எழுதியவர் யாருன்னா தேவநேய பாவனார். தமிழ் சொல்வளம் என்ற கட்டுரையை யார் எழுதியிருக்காங்கன்னா தேவநேய பாவனார். அந்த கட்டுரையில் வந்து பார்த்திங்கன்னா கொடி வகை, மர வகை, கரும்பு வகை, காய்ந்த பயிர் வகை, அப்புறமா ஒவ்வொரு தாவரங்களுடைய வகைகள் எல்லாம் நிறையவே வந்து அந்த சொல்லாராய்ச்சி தமிழ் சொல்வளம் என்ற கட்டுரையில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இவருடைய சிறப்பு பெயர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து மொழி ஞாயிறு என்று அழைக்கிறாங்க. தேவநேய பாவனாரை வந்து பாவனாருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா மொழி ஞாயிறு. சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் வந்து பாடமாக இடம்பெற்றுள்ளது என்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இவர் மொழி ஞாயிறுன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இப்போ நம்ம சிட்டி பக்கம்லாம் போனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுறாங்க இல்லையா, அப்போ தான் வந்து எல்லாருமே கோயிலுக்கு போவாங்க. இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போகிற அந்த பழக்கத்தை விட அவங்களுக்கு விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலும் வந்து அங்கே ஓப்பன் ஆகும். எல்லோரும் வந்து அங்கே போயிட்டு வந்து ப்ரே பண்ணுவாங்க. அப்போது தேவன்னா தேவர்கள் வந்து கடவுள் தானே. அப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து போய் ப்ரே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மொழி ஞாயிறுன்னா தேவநேய பாவனார், தேவர்களை வந்து ஞாயிற்றுக்கிழமை போய் ப்ரே பண்ணுறாங்க. அப்போ மொழி ஞாயிறு தேவநேய பாவனார். சொல்லாராய்ச்சி கட்டுரைகள் யாருடையதுன்னா தேவநேய பாவனார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னா பாவனார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியிருக்காரு. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராகவும் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராகவும் இருந்திருக்காரு. உலக தமிழ் கழகத்தை வந்து யார் வந்து நிறுவிருக்காங்க? நிறுவினது மட்டும் இல்லாமல் தலைவராகவும் இருந்தவர் யாருன்னா தேவநேய பாவனார். ஸோ சொல்லாராய்ச்சி என்னாவே தேவநேய பாவனார் வந்து ஞாபகம் வந்துடும். செந்தமிழ் சொற்பிறப்பியல் சொர்னா சொல்ல வந்து குறிப்பிடுறாங்க இல்லையா, அப்போது சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனர்னா தேவநேய பாவனார். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர்னாலும் தேவநேய பாவனார். அடுத்து வந்து ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்பன். ஸோ போர் இது எப்படி லிஸ்பன்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, போர் வந்து நடைபெறுதுன்னா நிறைய சிசு எல்லாம் இறந்து போகும் இல்லையா, அந்த போரில் நிறைய பேர் இறந்துடுவாங்க. இருந்தாலும் அந்த குட்டி குட்டி சிசு குழந்தைங்கள்லாம் இறக்கவும் செய்வாங்க. அப்போ கீச்சுன்னு கத்துற சிசு. அப்போ போர்ச்சுகீஸ்ன்னா சிசு லிசு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிசு லிஸ்பன். அப்போ போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் எதுன்னா லிஸ்பன். இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1554 கார்டிலா என்னும் நூல் வந்து முதலாக
தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. ஸோ கார்டிலான்ற நூலை வந்து மொழிபெயர்ப்பு வந்து செஞ்சுருக்காங்க. எப்போ செஞ்சுருக்காங்க? 1554 வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ 1554 அப்படி மொழிபெயர்ப்பு செஞ்சப்போ எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னா தமிழில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கான். இந்த நூல் வந்து ரோமன் வரி வடிவத்தில் வந்து அச்சடிக்கப்பட்டு இருந்தது அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதனுடைய முழு பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டிலா டி லிங்கோ தாமுல் இ போர்ச்சுகஸ் அப்படின்ற பேரில் வந்து இது வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அன்றைய காலத்திலேயே கருப்பு சிவப்பு அப்படின்ட்டு மாறி மாறி இந்த 2 வண்ணங்களில் அழகாக வந்து அச்சடிக்கப்பட்டுள்ளது என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது எந்த மொழின்னா நம்மளுடைய தமிழ் மொழி என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் எதுன்னா லிஸ்பன். கார்டிலா என்ற நூல் வந்து தமிழில் எப்போ வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1554. காருக்கு எத்தனை வீல் இருக்கும்? 4 வீல் இருக்கும். அப்போ 4 வந்து முடியும்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 5 5 4. கார்டிலா காருக்கு 4 வீல். அப்போது 1554 4 முடியுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்ன வரி வடிவத்தில் அச்சடிக்கப்பட்டதுன்னா ரோமன் வரி வடிவம். இதனுடைய முழு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிலா டி லிங்குவா தாமுல் இ போர்ச்சுகஸ். என்னென்ன நிறங்களில் வந்து நேர்த்தியாக அச்சடிக்கப்பட்டதுன்னா கருப்பு சிவப்பு. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது எந்த மொழின்னா தமிழ் மொழி. ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். தமிழ் சொல்வளம் என்ற கட்டுரை யாருடையதுன்னா பாவனார், தேவநேய பாவனார். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா தேவநேய பாவனார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னா தேவநேய பாவனார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் தேவநேய பாவனார். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாருன்னா தேவநேய பாவனார். போர்ச்சுகீஸ் நாட்டினுடைய தலைநகர் லிஸ்பன். கார்டிலா என்ற நூல் முதல்ல தமிழில் எந்த வருஷம் வந்து மொழிபெயர்த்தாங்கன்னா 1554. அதனுடைய முழு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டிலா டி லிங்குவா தாமுல் இ போர்ச்சுகஸ். இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது எந்த மொழின்னா தமிழ் மொழி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா